தமிழகத்தில் ஒரு கட்சி இருக்குது, குடும்ப கட்சி. அந்த குடும்பத்துக்கு மட்டும்தான் அந்த கட்சி தமிழகத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. ஆட்சி அதிகாரம் எதுவா இருந்தாலும் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தான் வருவாங்க. மற்ற யாரும் வர முடியாது. திரு கருணாநிதி அவர்கள் இருந்தார் முதலமைச்சராக, அவர்தான் திமுக கட்சிக்கு தலைவர். அதுக்கு பிறகு மறைவுக்கு பிறகு திரு ஸ்டாலின் அவர்தான் திமுக கட்சிக்கு தலைவர். அவர்தான் அந்த கட்சியினுடைய வெற்றி பெற்ற முதலமைச்சராக இருப்பார். இப்பொழுது கருணாநிதி குடும்பத்தில் இருக்கின்ற திரு ஸ்டாலினுடைய மகள் இன்றைய தினம் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சர் இருக்கிறார். ஆக குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தான் அந்த கட்சிக்கும் பொறுப்புக்கு வர முடியும், ஆட்சி அதிகாரத்துக்கும் பொறுப்புக்கு வர முடியும். வேற எவரும் வர முடியாது. ஆனா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஜனநாயகம் உள்ள ஒரு இயக்கம், ஜனநாயக இயக்கம். அதிமுக ஆட்சியில் எதுவுமே நடக்கல, 5% பணி நடந்தது. திரு ஸ்டாலின் அவர்களே சிந்திக்க வேண்டும். அதிமுக ஆட்சியில் ஒரே ஆண்டில் 11 மருத்துவக் கல்லூரி கொண்டு சாதனை படைத்த அரசாங்கம் அம்மா இருக்கின்ற பொழுது 6 மருத்துவக் கல்லூரி, அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை. இன்னைக்கு இந்த திருவள்ளூர் மாவட்டத்தில் கூட பிரம்மாண்டமான மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டாந்துருக்கிறோம். ஏழை எளிய மக்கள் குறைந்த செலவே இல்லாம அற்புதமான அறிவிச்சு செய்யக்கூடிய நிலைக்கு இந்த மருத்துவமனை தரம் உயர்த்தி